போன வீடியோவில் நம்ம இந்த கீ ஃபீச்சர் செக்ஷன் வந்து ஸ்டைல் பண்ணோம். இந்த வீடியோவில் இதில் உள்ள புல்லட் பாயிண்ட்ஸை நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம புது ப்ராப்பர்ட்டியோ இல்லை வேல்யூவோ கற்றுக்க போகிறது இல்லை. நம்ம ஜஸ்ட் இந்த புல்லட் பாயிண்டை ஸ்டைல் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த நோட்டும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு நான் என்னென்ன ஸ்டைல் பண்ணுறேனோ அது கூட நீங்களும் சேர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த 3 புல்லட் பாயிண்ட் வந்து நான் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் நான் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 புல்லட் பாயிண்டோட UL and then list and then paragraph இதெல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம கிளாஸ் நேம் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து UL வந்து நம்ம என்ன கிளாஸ் நேம் கொடுக்கலாம் அப்படின்னா கீ ஃபீச்சர் லிஸ்ட். ஏன்னா வந்து இந்த UL உள்ளுக்கு தான் வந்து நம்மளோட கீ ஃபீச்சரோட லிஸ்ட் எல்லாமே இருக்கிறதுனால கீ ஃபீச்சர் லிஸ்ட்னு கொடுப்போம். தென் இந்த ஒரு லிஸ்ட்டுக்கும் நம்ம கிளாஸ் நேம் கொடுக்க போகிறோம். என்னன்னு கொடுக்க போகிறோம்னா கீ ஃபீச்சர்னு கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து செக்ஷனோட நேம் வந்து கீ ஃபீச்சர்ஸ். ஓகே, நிறைய ஃபீச்சர் இருக்குன்னு. ஸோ அதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான் வந்து இந்த லிஸ்ட் உள்ளுக்கு இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம கீ ஃபீச்சர்னு கொடுப்போம். கூல். இப்போ நம்ம இந்த கீ ஃபீச்சர் உள்ளுக்கு இருக்கிற பேராகிராஃப்க்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போம். என்னன்னா கீ ஃபீச்சர் __ டெஸ்கிரிப்ஷன். ஏன்னா வந்து நம்மளோட கீ ஃபீச்சரோட டிஸ்கிரிப்ஷன் இந்த பேராகிராஃப் உள்ளுக்கு தான் இருக்கு. அதனால கீ ஃபீச்சர் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். இப்போ நம்ம இந்த கிளாஸ் நேம்ஸை வந்து எல்லா லிஸ்ட் பேராகிராஃப்க்கும் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இந்த லிஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டோட கிளாஸ் நேமை காப்பி பண்ணி இந்த லிஸ்ட்டுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு கீழே இன்னொரு லிஸ்ட் இருக்கு பேஸ்ட் பண்ணி. ஸோ 3 லிஸ்ட் இருக்கு. அப்புறம் இந்த பேராகிராஃபோட கிளாஸ் நேமை காப்பி பண்ணி இங்கே கீழே ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதுக்கு ஒரு பேஸ்ட் பண்ணிடும். இன்னொரு பேராகிராஃப்க்கும் நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம CSSல ஸ்டைல் பண்ண வேண்டியதான். ஸோ முதல்ல நம்ம வந்து கீ ஃபீச்சர் லிஸ்ட் இதை வந்து ஸ்டைல் பண்ணுவோம். முதல்ல இந்த பேரை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். CSSல போயிட்டு கீ ஃபீச்சர்லேருந்து ஆரம்பிப்போம். இது கீ ஃபீச்சருக்கு கீழே ஓகே டாட் கீ ஃபீச்சர் லிஸ்ட். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இதுதான் வந்து கீ ஃபீச்சர் லிஸ்ட். இதில் இருக்கிற லிஸ்ட் ஸ்டைலை வந்து நம்ம நோன் பண்ண போகிறோம். இந்த புல்லட் பாயிண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறோம். அதனால லிஸ்ட் ஸ்டைல் நான் அப்படின்னு கொடுத்துக்கோம். அதுக்கப்புறம் அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற மார்ஜினை 0 பண்ணிக்குவோம். டிஃபால்ட்டாக இருக்கிற பேடிங்கும் 0 பண்ணிக்குவோம். சேஃப் பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ டிஃபால்ட் மார்ஜின், டிஃபால்ட் பேடிங் அண்ட் தென் இந்த புல்லட் பாயிண்ட் எல்லாமே கிளியர் ஆச்சு நம்மளுக்கு. அடுத்து நம்ம கீ ஃபீச்சரை ஸ்டைல் பண்ணுவோம். அதாவது கீ ஃபீச்சர் இட் செல்ஃப் ஒரு லிஸ்ட்டையும் ஓகே. முதல்ல இந்த பேரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்டைலுக்கு போயிட்டு கீ ஃபீச்சர் லிஸ்ட்டுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு நம்ம என்ன ஸ்டைல் கொடுக்க போறோம்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுக்க போறோம். ஏன்னா வந்து இப்போ 3மே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கு. அதாவது டிஸ்பிளே வந்து பிளாக்ல இருக்கு. ஸோ அதனால ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறதுனால ஃபுல் வித் எடுத்துக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே லைனில் கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால தான் இன்லைன் பிளாக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரே லைனில் வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது 3த்தையும் வந்து சரிசமமாக பிரித்து வித் கொடுக்க போகிறோம். அதாவது இதோட வித் வந்து நம்ம 30% கொடுக்க போகிறோம். ஸோ பேரண்ட் வித்தோட 30% ஒரு ULக்கும் பாருங்க 30% எடுத்துக்கிச்சு. இப்போ இது எல்லாமே வந்து அதோட பாக்ஸோட சென்டருக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த நம்ம கீ ஃபீச்சர் டிஸ்கிரிப்ஷனை நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். அதாவது இந்த பேராகிராஃபை இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கீ ஃபீச்சருக்கு கீழே டாட் பேஸ் ஓகே. இப்போ இந்த பேராகிராஃப் வந்து நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து சென்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபவுண்ட் வெயிட் வந்து போல்ட் ஆக்க போகிறேன். போல்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கலர் வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபோன் சைஸ் 20 பிக்சல். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்படி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து வெர்டிக்கலாக அலைன் பண்ண போகிறோம். என்னவா அலைன் பண்ண போகிறோம் அப்படின்னா டாப் அலைன் பண்ண போகிறோம். அது எங்கே பண்ண போகிறோம்னா கீ ஃபீச்சர் இங்கே போயிட்டு வெர்டிக்கல் அலைன் டாப் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாருங்க எல்லாமே டாப்ல அலைன் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லைன் பிரேக் இருந்தாலும் ரொம்ப அக்லியாக தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் இது சின்னதாக உங்களோட ஒரு பேராகிராஃப் இருக்கிற லைனும் இப்படி தான் பிரேக் ஆகும். அது வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணுறப்ப இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும் ஓகே. இப்போ இந்த பேராகிராஃப்க்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்சர் வைக்க போகிறோம், இமேஜ் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே டிஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி டிஃப் இருக்கும் எல்லா பேராகிராஃப்க்கும் மேலேயும். இந்த டிஃப் தான் வந்து நம்ம இமேஜாக கொண்டு வரதுக்காக ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா டிஃப்க்கும் நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துக்குவோம். கிளாஸ் நேம் வந்து கீ ஃபீச்சர் _ இமேஜ் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம காப்பி பண்ணி மற்ற எல்லா டிஃப்லையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எல்லா டிஃப்க்கும் நம்மளுக்கு கிளாஸ் நேம் கிடச்சிருச்சு. இப்போ இதை காப்பி பண்ணி இங்கே போயிட்டு கீ ஃபீச்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். முதல்ல இதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்மளோட ஆரஞ்சில் வந்து லைட்டான ஆரஞ்சாக எடுத்து கொடுப்போம். ஸோ அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஓகே, இப்படி கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வித்தும் ஹைட்டும் கொடுப்போம். 128 பிக்சல் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். 128 பிக்சல் வித் அண்ட் தென் ஹைட்டும் வந்து 128 பிக்சல். சேஃப்
பண்ணி பார்த்தோன்னா ஓகே ஈக்குவலாக இருக்கா, ஓகே ஸ்கொயராக இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம இதோட border ரேடியஸை வந்து 50% கொடுத்தோம் அப்படின்னா ரவுண்டாக வரும் இந்த மாதிரி. இப்போ நம்ம borderன்னு போட்டு அதுக்கு border கொடுப்போம் 2 pixel solid black safe. பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ border வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மார்ஜின் இல்லை இந்த இமேஜுக்கு. ஸோ நம்ம மார்ஜின் கொடுத்து இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சென்டருக்கு கொண்டு வரதுக்கு பதிலாக நம்ம மார்ஜின் O2ன்னு கொடுத்தோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட சென்டருக்கு வந்துடும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து O2 ஆச்சு அப்படின்னா இது வந்து சென்டருக்கு வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டாப் அண்ட் பாட்டம் இது ஒர்க் ஆகாது. அதாவது மார்ஜின் O2 சேஃப் பண்ணிட்டு இப்போ பார்த்தோன்னா இந்த பாருங்க சென்டருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த பாக்ஸ் உள்ளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஈக்குவலான ஸ்பேஸ் வந்து இந்த இமேஜ்க்கு கொடுத்துருக்கு. அதனால தான் இது சென்டரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து எல்லாமே ஒரு பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. இது ஒரு எல்ஐக்குள்ளே இருக்குது, இது ஒரு எல்ஐக்குள்ளே இருக்குது. இந்த எல்ஐக்குள்ளே வந்து ஒரு டிஃப் இருக்குது, அந்த டிஃப் கீழே பேராகிராஃப் இருக்குது. ஞாபகம் இருக்கா? இந்த பாருங்க எல்ஐ. ஸோ இந்த எல்ஐக்குள்ளே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மார்ஜின் வந்து O2 பண்ணிடுச்சு இந்த டிஃப். ஓகே, ரொம்ப காமிக்க வேணாம். ஓகே, இப்போதைக்கு எந்த ஃபோட்டோ நம்ம போடலை, ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஃபோட்டோ போடுவோம். ஸோ இது அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுட்டை பற்றி பார்ப்போம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும்